Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமா அவருடைய குடும்ப சொத்து மதிப்பு ஜெட் வேகத்துல அதிகரிச்சுட்டு வருது. அவர் போற நாடுகளை எல்லாத்துலயுமே அவருடைய குடும்பம் வணிக ஒப்பந்தங்களை செஞ்சுட்டு வர்றது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கு. வியட்நாம், துபாய், சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், கத்தார்ல ட்ரம்போட குடும்பம் சொத்துக்களை குவிச்சுக்கிட்டு வராங்க. இப்ப பதவியை வச்சு ட்ரம்ப் குடும்பம் சொத்து சேர்க்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். 2வது முறையா அமெரிக்க அதிபரா பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் மார்ச்ல அந்நாட்டு நாடாளுமன்றத்துல பேசினார். அப்ப தனது ஆட்சியை குறிப்பிட்டு அமெரிக்காவுக்கு பொற்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன பொற்காலம் அமெரிக்க மக்களுக்கு உருவானதோ இல்லையோ, ஆனா அவரது குடும்பத்திற்கு தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் அந்நாட்டோட அரசியல் விமர்சனமா இருக்கு. ட்ரம்ப் வெளிநாட்டு இறக்குமதி பொருட்களுக்கு வரியை விதிப்பதும் அதை நிறுத்துவதுமா உள்ள வெளிய ஆட்டமாட அது உலக பொருளாதாரத்தை மட்டுமில்ல உள்ளூர் பொருளாதாரத்தையும் அச்சமூட்டிட்டு வருது. ட்ரம்ப் அமெரிக்கர்களுக்கும் வரியை உயர்த்த, நாட்டு மக்கள் விலைவாசி உயர்வு, வேலையின்மையோடு பொருளாதார மந்த நிலையையும் அச்சுறுத்துது. உலக நாடுகளுக்கான பரஸ்பர வரிய கிடப்புல போட்டிருக்கிற ட்ரம்ப் கெடு நெருங்க நெருங்க அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற நிச்சயமற்ற சூழல் அமெரிக்கர்களையுமே வாட்டதான் செய்யுது. ஆனா ட்ரம்ப் அப்புறம் அவருடைய சொத்து மதிப்பு இது ரெண்டுமே ஜெட் வேகத்துல ஏறிட்டு வருது. அதாவது 2024 தொடக்கத்துல 21,466 கோடி ரூபாயா இருந்த ட்ரம்ப் குடும்ப சொத்து மதிப்பு 46,368 கோடியை தாண்டி போய்கிட்டே இருக்கான். ரியல் எஸ்டேட்டு, மீடியா, தொழில்நுட்பம், கோல்ஃப் மைதானம்னு ட்ரம்ப் குடும்பம் வணிக சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து வளர்த்துட்டு வராங்க. கிரிப்டோ கரன்சி லாபமும் ட்ரம்ப் குடும்பத்திற்கு இப்போ பயங்கரமா கொட்டிட்டு வருதா. அது மட்டும் இல்ல, ட்ரம்போட குடும்பம் வியட்நாம் அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகளையும் தொழிலை விரிவுபடுத்திட்டு வராங்க. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு அங்கு நிலவிட்டு வருது. ட்ரம்பினுடைய கிரிப்டோ பங்குகள் அவருடைய நிகர சொத்து மதிப்புல தோராயமா 24,000 கோடியா இருக்கலாம்னு ஸ்டேட் டெமோக்ரசி டிஃபெண்டர்ஸ் ஆக்ஷன் அமைப்பு சொல்லியிருக்கு. இப்படி அவருடைய கிரிப்டோ பங்குகள் அதிகரிக்க அக்டோபர்ல வெளியிட்ட ட்ரம்ப் மீம் அப்புறம் மெலனியா மீம்னு கிரிப்டோ நாணயங்களே காரணம்னு தெரிவிக்கப்படுது. இந்த கிரிப்டோ நாணயங்களை வெளியிட்டது வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் நிறுவனம். வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் நிறுவனம் ட்ரம்ப் குடும்பத்துடைய தொடர்புடைய நிறுவனம். இந்த நிறுவனம் சமீபத்தில் பாகிஸ்தான் கிரிப்டோ கவுன்சிலோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அதற்கான பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செஞ்சதா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு வராரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே ட்ரம்ப் ஆதரவு பெற்ற கிரிப்டோ கரன்சி நிறுவனம் பாகிஸ்தானோட மேற்கொண்ட இந்த ஆச்சரியமான ஒப்பந்தம் அமெரிக்க செனட் விசாரணையை எதிர்கொண்டிருக்கு. ட்ரம்பினுடைய வெளிநாட்டு கிரிப்டோ பரிவர்த்தனைகள்ல சட்ட மீறல்கள் இருக்குதா அப்படிங்கறத கண்டறியறதுக்காக தான் அந்த விசாரணை அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி கிரிப்டோல ஒரு பக்கம் முதலீடு குவிய, ட்ரம்ப் போற இடங்கள்ல அவருடைய குடும்பம் வணிகத்தை பெருக்கிட்டு வராங்க. 2வது முறையா அமெரிக்க அதிபரா பதவியேற்ற ட்ரம்ப் முதல் வெளிநாட்டு பயணமா போன நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள். இதுவரைக்கும் எந்த அமெரிக்க அதிபர்களும் காட்டாத நெருக்கத்தை ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகள் கிட்ட காட்டிட்டு வராரு. மத்திய கிழக்கு நாடுகள்ல ஹோட்டல்கள் அப்புறம் கேளிக்கை மையங்கள்னு ட்ரம்ப் நிறுவனம் ஏற்கனவே முதலீடுகளை கொட்டி இருக்கு. இப்ப மத்திய கிழக்கு நாடுகளோட ட்ரம்ப் நெருக்கம் காட்ட அங்க அவருடைய குடும்பத்தோட சொத்தும் அதிகரிச்சுட்டு வருது. சமீபத்துல துபாயில 80 மாடியில ட்ரம்ப் டவர் கட்டப்படும் அப்படின்னு அதிபர் ட்ரம்பினுடைய மகனான எரிக் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். 2025 கிரிப்டோ மாநாட்டில் எமிரேட்ஸ்ல அரசு ஆதரவு பெற்ற நிறுவனம் $2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கிரிப்டோ கரன்சியில முதலீடு செய்யறதாவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் குடும்பத்திற்கு தொடர்புடைய வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் நிறுவனம் அறிமுகம் செஞ்ச USD1 கிரிப்டோவில் முதலீடு செய்யறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. கத்தார்ல 47,239 கோடி ரூபாய் மதிப்புல கோல்ஃப் கிளப் மைதானம் அமைக்கிறதுக்கான ஒப்பந்தத்தையும் செஞ்சிருக்கு ட்ரம்ப் குடும்பம். ரியாத்ல வணிக கட்டணம், ஜெட்டாவில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கோ ட்ரம்ப் குடும்ப நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. இப்படி ட்ரம்போடைய குடும்பம் சொத்துக்களை குவிக்க, ட்ரம்ப் தனது குடும்ப வணிகத்தை பெருக்க மக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்விக்கு
வெள்ளை மாளிகை சமீபத்துல பதில் அளிச்சிருக்கு. ட்ரம்ப் குடும்ப நலனுக்காக பயணங்களை மேற்கொள்றாரு அப்படின்னு சொல்றது தவறுன்னு வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் எல்லா சட்ட விதிகளையும் பின்பற்றார்னோ, ட்ரம்பினுடைய கடந்த ஆட்சியில அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில நல்ல நட்புறவு இருந்தது. ஆனா ட்ரம்பினுடைய 2வது ஆட்சியில நட்பு அப்படியாக இருக்கல. மாறா ட்ரம்ப் பரஸ்பர வரிய விதிச்சப்ப அதிகமா வரி விதிக்கப்பட்ட நாடுகள்ல ஒன்றா இடம் பிடிச்சதும் வியட்நாம் தான். அதாவது வியட்நாம்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 46% வரி விதிக்கப்படுறதா ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். அதை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்திய நிலையில வியட்நாம்ல இருந்து குறிப்பிடத்தக்க அறிவிப்புகள் வெளியாயிட்டும் வருது. கடந்த மே மாசம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மகனும் ட்ரம்ப் அமைப்பினுடைய நிர்வாக துணைத் தலைவராக இருக்கிற எரிக் ட்ரம்ப் வியட்நாமு போயிருந்தார். அப்ப அந்நாட்டு தலைநகர் ஹனோய் புறநகர் பகுதியில 12,000 கோடி ரூபாய் முதலீட்டுல ஆடம்பரிய கோல்ஃப் மைதானம் உருவாக்க ஒப்பந்தத்தை உறுதி செஞ்சிருந்தாரு எரிக் ட்ரம்ப். இந்த கோல்ஃப் மைதானம் அமைக்கிறதுக்கு வியட்நாம் அரசு விதிகளையே மாற்றியதா குற்றச்சாட்டும் நிலவுது. வியட்நாமுக்கு எதிராக ட்ரம்ப் அறிவிச்சிருக்க கடும் வரி விதிப்பு வரும் ஆகஸ்ட் மாதம் அமலுக்கு வர இருக்கு. ட்ரம்பினுடைய கடும் வரி விதிப்பிலிருந்து தப்பிக்க வியட்நாம் முயற்சி செய்யறதா எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியிருக்காங்க. வியட்நாம் பொருளாதாரத்துல பெரும் பங்கு, அதாவது 30% மேல அமெரிக்க ஏற்றுமதியை சார்ந்திருக்கு. அப்படி ட்ரம்ப் வரி விதிப்பு அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா அது அந்த நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கும். அதனால அவரது குடும்ப வாயிலா சலுகைகளை பெறதுக்கு தான் வியட்நாம் முயற்சிக்கிறதா பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்படி ட்ரம்ப் 2வது முறையா ஆட்சிக்கு வந்த அப்புறம் அவருடைய குடும்ப நிறுவனங்களோட உலக நாடுகள்ல கையெழுத்தாகும் ஒப்பந்தங்கள் அதிகரிச்சுட்டு வருது. அமெரிக்காவில் பெரும்பாலான அதிபர்கள் வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறும் வர காத்திருந்து பணம் சம்பாதிக்க தொடங்குவாங்க. ஆனா அதுல ட்ரம்ப் வேறுபட்ட அணுகுமுறையை கொண்டவரா இருக்கிறாரு. அதாவது அரசியல் பதவியில இருந்துகிட்டு தனிப்பட்ட வணிகம் வாயிலா லாபம் ஈட்டியவர் ட்ரம்ப் அப்படிங்கிற விமர்சனங்களையும் சந்திச்சுட்டு வராரு. இந்த சூழலை அமெரிக்காவை மேம்படுத்துறதா சொல்லி ஆட்சிக்கு வந்து வரிகளை உயர்த்தி வர ட்ரம்ப் அதை பயன்படுத்தி சுய லாபம் ஈட்ட முயற்சிக்கிறது அவருக்கே பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற கருத்து அரசியல் விமர்சகர்களாலையும் முன்வைக்கப்படுது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.